Daily. Taste the Daily. தனியார் கல்லூரியில் படித்து வரும் மகனை தேர்வு எழுத விடாமல் தடுக்கும் கல்லூரி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவனின் தந்தை தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம். மாணவனை தேர்வு எழுத அனுமதிக்காததற்கு என்ன காரணம்? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது திருப்பூர் பல்லடம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் அறிவியல் கல்லூரியில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் பொம்மநாயக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நாகேஸ்வரன் அவருடைய மகன் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் அந்த அந்த கல்லூரி மாணவனின் ஆண்டு அந்த தொகையை செலுத்தியுள்ளனர். அதில் 17,000 ரூபாய்க்கு மட்டுமே காசோலை வழங்கியதாகவும் அவர் செலுத்திய 23,000 ரூபாய்க்கு காசோலை வழங்காமல் தட்டி கழித்துள்ளனர். இது குறித்து அவருடைய பெற்றோர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கேட்டிருந்த சூழ்நிலையில் அங்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு நாகேஸ்வரனை காவல்துறையினர் அவர் நாகேஸ்வரனை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த நாகேஸ்வரன் தற்பொழுது இன்றைய தினம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த சூழ்நிலையில் தான் மறுத்து வைத்திருந்த மண்ணெண்ணையை தன் மீது ஊற்றிக்கொண்டு தனது மகனை கல்லூரியில் தேர்வு எழுத விடவில்லை, நான் தேர்வுக்கு பணம் கட்டியும் தேர்வு எழுத விடாமல் அலைக்கழித்த கல்லூரி நிர்வாகத்தின் மீதும், அதாவது முறைகேடாக பணம் வசூலிக்கும் கல்லூரியின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அந்த பெற்றோரான நாகேஸ்வரன் தீக்குளிக்க முயன்றார். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அவரை மீட்டு தண்ணீரை மேலே ஊற்றி அவரை முதலுதவி கொடுத்து அவரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி. Taste the Daily.